சத்ரவண நரசிம்ம ஆலயம், அகோபிலம், ஹாஹா மற்றும் ஹீஹி என்ற 2 கந்தர்வர்கள் மேருமலையிலிருந்து ஹிரண்ய சம்ஹாரத்திற்கு பிறகு நரசிம்மரை குளிர்விக்க இங்கு வந்து தங்கள் இனிமையான இசையுடன் பகவானை மகிழ்வித்தனர். அவரது அழகான புன்னகைக்கு இதுவே காரணமாக இருந்தது. நரசிம்மர் தன் தொடையில் தாளம் போடுகிறார், இடது கீழ்கை மற்றும் ஒரு அழகான நித்திய புன்னகையுடன் இருக்கிறார். சிறந்த பாடல்களாக அவர்கள் புகழ் பெறுவார்கள் என்று பகவான் அவர்களை ஆசீர்வதித்தார். கேது இங்கே இறைவனுடன் பிரார்த்தனை செய்தார். 9 கிரகங்களில் ஒன்றான கேது தனது சாபங்களிலிருந்து விடுபட இங்கே பிரார்த்தனை செய்ததாக நம்பப்படுகிறது. இந்திரன் நரசிம்மனுடன் பிரார்த்தனை செய்தார். இந்திரனும் மற்ற தேவ தூதர்களும் இங்கே பகவானை வணங்கி அரக்கன் ஹிரண்யாவை வதம் செய்யும்படி கேட்டுக்கொண்டார்கள். மூலவர் சத்ரவத நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறார். சத்திர என்றால் குடை என்றும், வடம் என்றால் ஆலமரம் என்று பொருள். குடை போன்ற ஆலமரத்தடியில் வீற்ற நிலையில் காட்சி தந்ததால் பகவான் நரசிம்மருக்கு இந்த திருநாமம். மூலவர் கேதுவை ஆட்சி செய்கிறார். அவரது முகத்தில் மிகவும் அழகான பரந்த புன்னையிடம் இருப்பதால் பகவான் மிகவும் தனித்துவமானவர். கந்தர்வர்கள் ஆகா மற்றும் ஹீஹி ஆகிய இருவரின் சிற்பங்களையும் கோயிலில் இன்றும் காணலாம். அடுத்து ஒரு நல்ல யாத்திரையுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.